வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தாவேகா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் நேற்று கேம்பெயின் பண்ணார்ல, அப்போது கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருக்காரு, சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, மசூதிக்கும் போயிருக்காரு. இப்போ திமுகவுடைய கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் சண்முகம் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத வழிபாட்டு இடங்களுக்குள் கட்சி அடையாள சின்னத்துடன் சென்று வாக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் நடத்தை விதி அப்படின்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் பதிவிட்டிருக்காரு. இந்த டிபேட் நடந்துக்கு இருக்கும்போது இன்னொரு வீடியோ ஒன்று வெளிவருது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாதிரியார்கள் ஒன்று கூடி நேரடியாக போய் சந்திச்சு, இந்த தேர்தலில் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் மொத்தமும் திமுகவுக்கு தான் கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியார்கள் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து அறிவிக்கக்கூடிய வீடியோ இப்போ வைரலாக ஷேர் ஆகுது. இதுக்கு பேர் தான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க. முழுக்க முழுக்க மத அரசியலை பண்ணுறது திமுக கூட்டணி தான். இதில் பாஜகவை பார்த்து மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு நாடகம் போடுது திமுக அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதம். அண்ணாமலை அவர்கள் பரப்புரையை தொடங்கி 10-12 நாள் ஆயிருக்குமா? டோட்டலாக 95 தொகுதிகளுக்கு மேலே கேம்பெயின் பண்ணியிருக்காருங்க. நாளைக்கு தான் ஃபைனல் டே கேம்பெயின் பண்ணுறதுக்கு. டெஃபினட்டாக செஞ்சுரியை தாண்டுவார். ஒரு 10-12 நாளில் 100 தொகுதிகளில் கேம்பெயின் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணாமலை எண் மக்கள் பாத யாத்திரை நடத்திய போது தமிழகம் முழுவதும் ரீச் ஆனார். இந்த பிரச்சாரம் அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழக பாஜகவை அண்ணாமலை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது டிஎன்பிஜேபியுடைய க்ரோத்து. ஏன்னா எப்படி எண் மக்கள் பாத யாத்திரைக்கு பிறகு அண்ணாமலையுடைய அந்த தனிப்பட்ட புகழ் பயங்கரமாக கூடுனுச்சோ, அதே மாதிரி இந்த கேம்பெயினுக்கு பிறகும் அவருடைய அந்த பாப்புலாரிட்டி க்ரோத் கிராஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கூடியிருக்கு. அதனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு டிஎன்பிஜேபியை டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கிட்ட ஒப்படைச்சு அவங்க மேலே நின்று வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், இது எல்லாத்தையும் அண்ணாமலை பார்த்துக்குவார், இறங்கி அடிப்பாப்புல அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. என்டிஏவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள பல பாஜக முக்கிய தலைவர்கள் தமிழகம் வந்திருக்காங்க. அமித்ஷா, ராஜ்நாத் சிங்கு இவங்கெல்லாம் ரோட் ஷோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸில் இருந்து ராகுல் காந்தி வந்திருக்காரு. சோளிங்கரில் நடந்த காங்கிரஸுடைய பொதுக்கூட்டம் இந்தியா முழுவதும் ட்ரோல் மெட்டீரியலாக மாறினுச்சு. காரணம் யார்? செல்வ பெருந்தகை. ராகுல் காந்தி ஒன்று சொல்ல அதை அவர் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ண. அவன் எப்போதுமே ராகுல் காந்திக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் விஷயத்தில் மெகா சொதப்பலாம் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சவுத்துக்கு ராகுல் காந்தி வரும்போது கேரளாவெலாம் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தமிழக காங்கிரஸுடைய டிரான்ஸ்லேட்டரு, இன்னொருத்தர் கேரள காங்கிரஸுடைய டிரான்ஸ்லேட்டரு. யார் மட்டமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் போட்டியே. இப்போது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன தெரியுமா கவலைப்படுறாங்க? நடந்தது தான் நடந்துச்சு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்க கூடாதா? ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்க கூடாதா? ஏன்னா பரிதாபங்கள் டீமு பிரச்சாரம் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இது நடந்திருந்தா அதையும் கண்டென்ட்ல சேர்த்துருப்பாங்க. எப்பேற்பட்ட கண்டென்ட் இது! ராகுல் காந்தியும் செல்வ பெருந்தகையும் பரிதாபங்கள் டீமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இப்பயும் ஒன்று கெட்டு போல. பிரச்சாரம் பாவங்கள் பார்ட் 2 எந்த நேரம் வேணாலும் வெளிவரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. பிரதமர் மோடியுடைய கோவை பொதுக்கூட்டத்தில் மோடிக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு பாருங்க. மோடிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்கலாம் வேற லெவலில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்களாம் பயங்கரமாக சொதப்பிடுறாங்க.